அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை. மேக்ஸிமம் வேலைக்கிழமை டியூட்டி நல்லா இருக்கும். மத்தியானத்தில் டியூட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு, ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி ஒரு 1/2 ஹவரில் நான் வெளியே போவேன், உனக்கு சாப்பிட்ணும் ஏதாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எப்போதுமே இப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா டியூட்டி போயிட்டு வர அப்படியே 2 மணி ஆயிரும். ஸோ இங்கே கூலிங் வேறு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சொட்ரு அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 2 மணிக்கு மேலே தான் எப்போதும் போல ரூமுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி டியூட்டி கிளம்பியாச்சு. எங்கே போகிறாங்கன்னு தெரில. சம்டைம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்புவாங்க, அதை பார்த்து போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் தண்ணி, சார்ஜர் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபோனில் இது வாட்ச்லேயும் சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, அதுலேயும் போட்டிருக்கேன். ஊரில் இருக்கையில் சார்ஜ் போடுறது இந்த வாட்ச்சு. இப்போ வந்து 3 மாதம் ஆகுது, இன்னும் சார்ஜ் போடவே இல்லை. நான் இப்போ தான் வண்டியிலே கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போகிறாங்க தெரில, வந்தால் தான் தெரியும். இப்போ வந்துட்டோம். டியூட்டி கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா காஃபி, அதுக்கப்புறம் சாப்பாடு, ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு தான் இப்போ வந்தோம். ஸோ ஆப்போசிட்டில் தெரியுது ஃபுல்லாமே கைமா. இங்கே வந்து கைமா பார்த்தீங்கன்னா 2க்கு எடுத்து அதில் ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம். ஸோ இப்போ டியூட்டி வந்துட்டோம் இங்கே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி தந்துட்டாங்க, பிரியாணி வாங்கி தந்துருக்காங்க. அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா காஃபி வாங்கி தந்துருந்தாங்க டான்கின்ஸில். இப்போ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். இதுதான் டான்கிங் காஃபி. ஐஸ் காஃபி வாங்கலை இன்றைக்கி. இப்போ ஏற்கனவே இங்கே கூலிங்னால ஹாட் காஃபி வாங்கி தந்துருக்காங்க. இந்த ஒரு காஃபி மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 ரியாலுக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு 250 ரூபா இருக்கும். சாப்பாடு கிடச்சிச்சு. ஸோ நான் வந்த கைமா பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ இதுதான் அந்த கைமா. நான் கைமாக்கு பேக்லேயே வண்டியை பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேணால் சாப்பிட்டுட்டு வண்டியிலே வெயிட் பண்ணுவோம். ஸோ அவங்க கைமால பார்த்தீங்கன்னா காவா, அப்புறம் கேம் விளாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விறகு போட்டு எரிச்சுக்கிடுவாங்க. ஸோ தெரியுது எல்லாமே கைமா. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை கணக்காக தெரியுது பாருங்கள், சின்னதாக. அது மேலே கார் விட்டு எல்லாருமே இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக இதுதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2க்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரபீஸும் இந்த மாதிரி 2 கொடுப்பாங்க. அது மாதிரி மிஸ்ரி, அப்புறம் யமனி, எல்லாருமே 2 கொடுப்பாங்க. 2 பார்த்தீங்கன்னா அதாவது ஹவர் நான் இந்த கைமா நாங்கள் வந்திருக்க கைமா பார்த்தீங்கன்னா சின்ன கைமா தான். 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 ரியால். இப்போ 5 மணி நேரம்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 300 ரியால் ஆச்சு. நம்ம ஊருக்கு 6000 ரூபா. ஸோ அந்த மாதிரியா 1 மணி நேரத்துக்கு தான் வாடகை கொடுத்தாங்க. பார்த்தா தெரியும். நான் கைமா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கைமா இருக்குது. 1 2 3 4 ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வயசு. பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்துக்கு தான் விறகு எரிச்சு கொடுத்துருக்காங்க. குளிர் அடிக்கனால விறகு குத்தி எரிச்சு அப்படியே முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே இதுதான் அதிகபட்சம்னா ஒவ்வொரு கைமாக்கு ஒவ்வொரு ரேட்டு. ஸோ ஆப்போசிட்டில் பாருங்கள் எங்கே இருக்குன்னு, இது கைமா தான். இதுக்கு வண்டியை கொண்டு வந்து அவங்களாம் ஃபேமிலியாக மேலே லைட்டு போட்டுருக்காங்க. பாக்கி இதை சுற்றி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2-3 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கைமா தான். அதுவும் 2க்கு தான் விடுதாங்க. எல்லாம் ஹவர் கணக்கு தான். 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு 50 ரியால். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா டிவி, பாத்ரூம் வசதிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பைசா எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் க்ரூசர் எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இதுக்கு தான். லேண்ட் க்ரூசர் பார்த்தீங்கன்னா எந்த மலையிலனாலும் ஏறும். அது மாதிரி டெசர்ட் சவாரி செய்ய நல்லாயிருக்கும் லேண்ட் க்ரூசர் கார் வந்துட்டு. தெரியுதே பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டி கைமா. ஸோ இது குட்டி கைமா. ஸோ இது மாதிரி கடைசி வரைக்கும் ஃபுல் கைமா தான். 50 ரியால் 40 ரியால். ஸோ அவங்க வச்சுருக்க சலுகையை பொறுத்து கைமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இதெல்லாம் 50 ரியால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கேம் விளாடுறதுக்கு, அப்புறம் முன்னாடி விறகு வச்சு எரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கைமா செட்டப்பு. பாருங்கள், இதுக்கு தான் 50 ரியால். ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து உட்காந்து இருந்துட்டு போகலாம். யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியே ஆள் உள்ளே இருக்க தெரிந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ப்ரைவேசியாகவும் இருக்குது. இதே மாதிரி கிட்ட ஸோ நம்மளும் வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி துணி எல்லாம் வச்சுருந்தா ஒரு கைமா போட்டு நம்ம வாடகைக்கு விட்டுடலாம். ஸோ யாருனாலும் இங்கே கைமா வச்சு வாடகைக்கு விடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து அடுத்த கைமா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் 2 தான். உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்டுலாம் வச்சுருக்காங்க விளாடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கோழிக்கு கணக்காக இருக்குது விளாட. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. நானே ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துட்டேன். கடைசியில் எங்கள் மேடம் 10 இதுக்கு போயிட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 65 ரியாலோ 70 ரியாலோ சொன்னாங்க 1 மணி நேரத்துக்கு. இப்போ மணி 9 தான் ஆகுது. ஸோ அவங்க வர பார்த்தீங்கன்னா எப்படியும் 12 மணி 1 மணி இல்லை 2 மணியாக கூட ஆகலாம்.
எப்படியும் 500 ரியால் வரும். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரும். ஸோ இது இப்போ தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க கைமா. ஸோ நமக்கு வேணுன்னா அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த விறகுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே வண்டிக்கு போயிட வேண்டியதான். வண்டியில் சாப்பாடு இருக்குது. மணி 9 தான் ஆகுது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா போதும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாது. உள்ளே எல்லா கடையும் வச்சுருக்காங்க செட் பண்ணி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க பார்த்தீங்கன்னா பர்கர் கடை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீ காவா எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி தான். அப்புறம் பிரியாணி கொண்டு இருக்குது. ஸோ எங்கள் மேடம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி தான் வாங்கி தந்தாங்க. ஸோ பிரியாணி. ஸோ இது எல்லாமே கைமா தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ரெண்டுக்கு தான். இப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து இந்த வீக்கெண்டில் குளிர் டைம்னால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளியே போய் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பாலைவனம். ஸோ பாலைவனம் சைடு கைமா போட்டு அப்படி விறகுல தீ வச்சு. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் அதிகபட்ச என்டர்டெயின்மெண்ட்டு இதுதான் பிரியாணி கடை. இது யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பங்காளி தான் வச்சுருக்காங்க. சின்ன பிரியாணி கடை. நம்மளும் ஃப்ரெண்டோட வந்து பிரியாணி கடை வச்சு சேல்ஸ் பண்ணலாம். ஆமாம், அது பிரியாணி كم فلوس؟ بيراني هذا 15. ايه هذا 15 صغير. ايوه صغير 15. هذا 30. هذا كبير 30. ايوه 30. هذا चिकन ولا मटन? चिकन. ايوه. ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா 15 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 ரியால்னால் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ரியால்னால் நம்ம ஊருக்கு ஒரு 320 ரூபா. ஸோ இந்த மலை மேலே நிற்கிற வண்டி ரெண்டுமே லேண்ட் க்ரஷர் தான். ஃபேமிலியோடு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோடு வந்து அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்துக்கு ஃபேமிலியோடு வந்தால் நல்லா தான் இருக்கும். வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு. ஏன்னா ரியாதில் வந்து கடல் கிடையாது. இப்போ கடல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடல் ஓரமாக உட்காந்து, நான் கத்தார்லாம் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கடல் தான். ஸோ கடலுக்கு அந்த மாதிரி குளிர் டயத்தில் வந்து கடலுக்கு போயிடுவாங்க. ஸோ இங்கே ரியாத்தில் கடல் இல்லாதனால இந்த மாதிரி பாலைவனத்துக்குலாம் வந்து மேக்ஸிமம் இவங்களோட வேலைக்கிழமை என்டர்டெயின்மெண்ட்டே இதாக தான் இருக்கும். இந்த மாதிரி பாலைவனத்துக்கு வந்து உட்காந்துருக்குது, அப்புறம் அங்கேயே சமைச்சு சாப்பிடுறது, அப்படியே இருந்துட்டு அப்படியே சாங்லாம் வச்சுட்டு ஏதாவது கேம்லாம் விளாண்டுட்டு அப்படியே போவாங்க. எல்லாமே கைமா தான் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது கைமா. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே சுற்றிட்டு வந்துட்டேன். அப்புறம் வர டைம் ஆக பார்த்தீங்கன்னா கூலிங் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் விறகு போட்டு தீ வச்சு அது முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அதனால் வண்டிக்குள்ளேயே வந்துட்டேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சவுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் என்டர்டெயின்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா வார கடைசி போயிட்டு ஃப்ரெண்டோட போயிட்டு இந்த மாதிரியா மறுபூமி, அதாவது பாலைவனத்தில் போயிட்டு உட்காந்து கைமா கணக்க போட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் அதிகாலையில் வருவாங்க அதிகபட்சம். அப்படி இல்லைன்னா இஸ்ராக்கு போயிடுவாங்க. வேலைக்கிழமை இஸ்ராவில் போய் சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காஃபியை குடிக்க வேண்டியதான். அப்படியே தந்தாங்க. ஸோ இன்னும் ஆறலை, 2 மணி நேரம் ஆச்சு இந்த காஃபி. ப்ளஸ் இந்த காஃபி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காஃபியை. ஐயோ திறக்க முடியல. திறந்துட்டேன். பாருங்கள் காஃபியை, பியூர் காஃபி. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக. அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி. குட்டி பிரியாணி தான் இப்போதைக்கு போகுது நமக்கு. இது மேலே வாங்கி தந்தது தான் இந்த பிரியாணியும். இப்போ வண்டியில் உட்காந்து அவ்வளோதான், இதை சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு ஸோ கூலிங் இல்லைன்னா வெளியே அப்படி போகலாம். ஸோ இங்கே செம்ம கூலிங்காக இருக்கனால வண்டியிலே சாப்பிட்டு வண்டியிலே ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ மணி 10:30 என்னமோ ஆகுது. கரெக்டாக 1:30 இல்லை 2 மணிக்கு அப்படியே ரூம் போயிடலாம். அப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ நான் கூட இதை காஃபின்னு தான் நினச்சேன். காஃபி இல்லை, இது வந்து காவா. ஸோ அரபிக் காவான்னு நினைக்கிறேன். கசப்பு தெரியுது. ஸோ காவாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இனிப்பு சேர்க்க மாட்டாங்க, இனிப்பு இல்லாமல் தான் இருக்கும் காவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கசப்பாக இருக்குது இது. ஸோ சாப்பாடு கூட நான் நிறைய இருக்குன்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 15 ரியால் பிரியாணி. நம்ம ஊரில் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தட்டில் வச்சு சாப்பாடு விட்டோம்ல, அதை விட கம்மியாக தான் இருக்குது. இந்த பிரியாணி தான் 15 ரியால். சரி, கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பட் நான் குவாலிட்டியை சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே விற்கிறனால இந்த அளவுக்கு குவாலிட்டியில் கொடுக்காங்க. ஸோ நமக்கு சாப்பாடு கிடைச்சதே பெரிய சந்தோஷம். இது போதும் எனக்கு சொல்லுறேன். ஸோ அவுட் சைடுனால இந்த மாதிரி வெளியே விற்கிறனால ப்ரைஸும் அதிகம், அதை மாதிரியா குவாலிட்டியும் கம்மியாக இருக்குது. இதுவே நம்ம ஏரியாவில் போய் வாங்கினோன்னா நிறைய பிரியாணி இருக்கும், பைசாவும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நேர ஒரு பார்க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அங்கே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு இது ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு பார்க்கு. ஸோ இப்போ தான் நான் இறக்கி விட்டேன் மேடத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
காவா சாய் எல்லாமே வண்டியில் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காவா ரொம்ப பிடிக்கும். மேலே சொல்லிட்டாங்க நீ காவா வேணா எடுத்துக்கோ, சாப்பாடு எல்லாமே இருக்குது, எது வேணுமோ எடுத்துக்கோன்ட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காவா தான் ஊற்றி குடிக்க போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் காவா. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்து. அப்புறம் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ வீட்டில் வந்து மேடத்தை இறக்கி விட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1 மணி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே டியூட்டி முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் 2 மணி இல்லை 2:30 ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு அவன்கிட்ட சாப்பாடு வாங்கி வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அவன்கிட்ட போய் சாப்பாடை மட்டும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால இப்போ அவனும் தூங்கியிருக்க மாட்டான், முடிச்சுட்டு தான் இருப்பான். ஸோ அவன்கிட்ட போய் சாப்பாடை மட்டும் வாங்கணும். சப்பாத்தி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்ணும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.